அமலா பால், சமுத்திரக்கனி, ரேவதி நடிச்சிருக்கும் அம்மா கணக்கு படம் இந்த வாரம் திரைக்கு வருது. இந்த படத்தோட அனுபவம் பத்தி அமலா பால் நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. வாங்க பாக்கலாம். ரொம்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டது எல்லாரும் வந்து அம்மாவை நடிக்கிற கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து ஸ்டூடெண்டா நடிக்கிறத பத்தி கேக்குறீங்க. ஐ திங்க் தட் வாஸ் தி ஒரு அந்த ஸ்டோரியோட ஒரு பிளஸ் பாயிண்ட், அது ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, அம்மாவே வந்து பொண்ணோட ஸ்கூலுக்கு போய் பொண்ணோட சேர்ந்து படிச்சு அவங்கள சேலஞ்ச் பண்ற ஒரு விஷயம். தட் வாஸ் தி ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ஆல்சோ ஐ ஃபவுண்ட். ஸோ இட் வாஸ் எக்ஸைட்டிங். அண்ட் தட்ஸ் வை ஆக்சுவலி இந்த டைரக்டர் கூட ஒரு யங் ஆக்டர் தான் இந்த கேரக்டர் பண்ணணுன்றதுக்கும் ஒரு ரீசன் அது. அப்படி இல்ல, ஆக்சுவலி அது நான் சூஸ் பண்ணதில்லை. இட் ஜஸ்ட் ஹேப்பன் லைக் தட். பசங்க 2 வந்து அது ஒரு குட்டி கேமியோ மாதிரி. இட்ஸ் மோர் லைக் ஒரு என்ன சொல்றது, இட் வாஸ் மோர் லைக் அ கலர்ஃபுல் ஃபன் கிட்ஸ் ஃபிலிம். அதுக்கப்புறம் தான் அம்மா கணக்கு வந்தது. பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அம்மா கணக்கு வந்து இட்ஸ் வெரி இன்டென்ஸ் ரோல் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். It's not that I only want to play very serious and intense films like this. Whichever excites me, எனக்கு வந்து as an actor which gives me scope to perform every time something new, புதுசா பண்ணணும், அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்குது. ஸோ எனக்கு வர ஸ்கிரிப்ட்ல இருந்து whichever is there best I want to choose. That's all. அப்பான ஒரு படம் வருது. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம். நான் ஸ்டோரி கேட்டிருந்தேன், நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தேன். இட்ஸ் அபவுட் ஃபாதர். ஸோ சமுத்திரக்கனி சார் கூட ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டைரக்டரா. அண்ட் கனி சார் வந்து வெரி அமேசிங் பர்சன். ஹி இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். இந்த படத்துல வந்து அவர் ஒரு காமிக் ரோல் டைப் பண்ணியிருக்கோம் வித்தியாசமா. பட் அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்டா ரொம்ப அழகா டைரக்டர் என்ன கேக்குதோ அது கேட்டு வந்து நடிச்சு போனாரு. ஐ திங்க் எல்லாருமே இந்த படத்துல, கனிசாரா இருந்தாலும் ரேவதி மேமா இருந்தாலும், ஆல் தி ஆக்டர்ஸ், வி ஆல் லவ் திஸ் ஃபிலிம் ஃபார் இட்ஸ் என்ன சொல்றது, அந்த சப்ஜெக்ட், அந்த ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட், ஒரு நிறைய லைஃப் இருக்கு, ஒரு சோல் இருக்கு அந்த சப்ஜெக்ட். அந்த ஒரு நல்ல படம் பண்றோன்ற ஒரு பேஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த படம் எல்லாரும் பண்ணிருக்காங்க. யுவா அவங்களோட செகண்ட் ஃபிலிம். அவங்க ஏற்கனவே சமுத்திரக்கனி சார் கூட அப்பா படம் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் வெரி மெச்சூர்ட் பியாண்ட் ஹர் ஏஜ் அண்ட் வெரி பிரில்லியன்ட் ஆக்டர், பிரில்லியன்ட் சைல்டு. அவங்க ஸ்கூல்ல கூட ரொம்ப நல்லா படிப்பாங்க. 98% வாங்கியிருக்காங்க CBSE. ஐ திங்க் யுவா ஹேஸ் அ கிரேட் ஃபியூச்சர் இன் அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. டிப்ஸ் இல்ல, நான் கண்டிப்பா சப்ஜெக்ட் வரும்போது எனக்கு பிடிச்சிருந்தா நான் அதை ஷேர் பண்ணுவேன். அது இந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரிபியூஷன்ஸ் கேரக்டருக்கு ஏதாவது பண்ணணுமா. இந்த சாந்தி பண்ணும்போது கூட ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஹி நியூ இட். ஸோ நான் வந்து போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கும் வந்து அந்த அம்மாவா இல்லை அந்த மாதிரி லுக், அது அவ்வளோ மெச்சூர்டா இல்லைன்ற ஒரு இது இருந்தது. பட் அஸ்வினி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். அண்ட் இன்னைக்கு எல்லாரும் படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் அது கன்வின்சிங்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். விஜய் வந்து லொகேஷன் வரும்போது சொல்லியிருந்தாங்க, ரொம்ப டிரான்சிஷன் இருந்தது ஃப்ரம் த ரியல் மீ டு த கேரக்டர். சாந்தியை தான் அங்க பார்த்தேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஹி ஆல்சோ லவ் த ஃபிலிம் அ லாட். அவரோட டைரக்ஷன்ல தெரியல, கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அதுக்காக அமையும் போது நாங்க ஒர்க் பண்ணோம். இதுல வந்து அம்மு, ரேவதி மேம், சமுத்திரக்கனி அங்கிள், அதுலயும் சமுத்திரக்கனி அங்கிள், தம்பிராமையா அங்கிள். ஸோ 2 படத்தோட ஷூட்டிங்குமே அந்த ஜேர்னி வந்து ரொம்ப கிரேட்டா இருந்தது. எப்படின்னா, நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். எப்படின்னா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப த்ரில்லா இருந்தது. எப்படின்னா என்னோட எஜுகேஷன், என்னோட கெரியர் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி கோப் அப் பண்ணும் போது ஐ என்ஜாய்ட் இட். ஆக்சுவலி எல்லாருமே கேட்பாங்க எப்படி மேனேஜ் பண்ண. அது மேனேஜ் பண்றதே இல்லை. நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நம்ம டிசர்வ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால முடியும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாழ்க்கைன்ற பந்தயத்துல ஜெயிச்சு முன்னாடி போறவன் தோத்து போய் பின்னாடி வரவன். கணக்கு பாடம் நம்ம கிளாஸுக்கு இவர் தான் எடுக்க போறாரு. அம்மா கணக்குல என்னோட பாண்டிங் அம்மாவோட வந்து என்னன்னா, ஷி வாஸ் வெரி கேரிங் டு மீ. ஏன்னா செட்லையும் சரி, ஸ்பாட்லையும் சரி, ரியலாவும் சரி, ஷி வாஸ் வெரி கேரிங். எப்படின்னா என்னோட அம்மா மாதிரியே மாறிட்டாங்க அவங்க. ஒரு சீன்லயும் ரொம்ப கேர் பண்ணி பண்ணுவோம். எப்படின்னா ஒரு சில இன்டென்ஸ் சீன்ஸா இருக்கட்டும், ஜாலி சீன்ஸா இருக்கட்டும், அது எப்படி நம்ம டெலிவர் பண்ணணும் அப்படிங்கறது அம்மா எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஷி வாஸ் a real mother to me. எப்படின்னா she was very emotionally touched. படத்துல வந்து நான் ரொம்ப லேசி கேர்ள்,
ரொம்ப ரொம்ப லேசிகள். ஏதாவது ஒரு இதை எடுத்து கொடுனா எடுத்து கொடுக்க மாட்டேன், அது மாதிரி ஒரு இது படத்தில். ஆனால் ரியல் லைஃப்பில் நான் அப்படி சுத்தமாக கிடையாது. ஐ எம் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் டு த படம். ஏன்னா வந்து இதில் வந்து படிக்க மாட்டேன். ஆனால் 10th வந்து நான் என்னோட மார்க் வந்து 98% இன் சிபிஎஸ்சி. எனக்கு இதில் மேக்ஸ் பிடிக்கும், அதில் மேக்ஸ் பிடிக்காது. அப்புறம் பேரண்ட்ஸ் ஓரியன்ட், நான் வந்து அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் இதில் வந்து அம்மானாலே ஒரு இது மாதிரி ஆகிடும் இந்த படத்தில். பட் ஆனால் கடைசியில் ஐ வில் டிசர்வ் தட் அண்ட் ஐ வில் ரியலைஸ் இந்த படத்தில்.